2016 சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களை நேரடியாக சந்திக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக அதிமுக அரசின் சாதனை விளக்க பேரணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சென்னையில் இருக்கும் செய்தியாளர் கீர்த்தி விஜய் மற்றும் நெல்லை செய்தியாளர் நாகராஜன் ஆகியோரிடம் கேட்கலாம். முதல்ல கீர்த்தி விஜய்கிட்ட கேட்கலாம். கீர்த்தி விஜய், இந்த சாதனை விளக்க பேரணியில யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க? திவ்யா, ஆர்கே நகர் தொகுதியில் இருக்க இந்த இடத்துல அதிமுகவுடைய சாதனை விளக்க லட்சிய பேரணியை இன்று காலை துவங்கியிருக்காங்க. இன்று துவங்கிய இந்த பேரணியை மாநகர மேயர் துரைசாமி துவக்கி வைத்தார். மற்றும் அவைத்தலைவர் மதுசூதனன் மற்றும் அங்க இருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த சாதனை விளக்க லட்சிய பேரணியை துவக்கி வச்சிருக்காங்க. அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய 228 வாக்குச்சாவடிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு முகவர்களை இங்கிருந்து பேரணியாகவும் மற்றும் அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் 2000க்கும் அதிகமானோர் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அதாவது தண்டையார்பேட்டை பகுதியிலிருந்து பேரணியா அங்கிருந்து கிளம்பி முழுவதுமாக ஏறத்தாழ 1 கிலோமீட்டருக்கு முழுவதுமாக பேரணியாக அவர்கள் அனைவரும் சென்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முழுவதுமாக அதிமுகவுடைய சாதனை விளக்கங்களை எடுத்து கூறி அதிமுகவுடைய அதாவது இந்த தேர்தலுக்கான வாக்கு சேகரிக்கிறதுக்கான முதல் பணியை அவங்க துவங்கியிருக்காங்களே சொல்லலாம். முழுவதுமாக பேரணியா தொடங்கி அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டருக்காக முழுவதுமாக அதிமுகவுடைய கொடிகளை ஏந்திக்கிட்டு பேரணியா சென்றுட்டு இருக்காங்க. இதுல அடுத்த கட்டமாக அவருடைய முடியக்கூடிய இடங்கள்ல அமைச்சர் கோகுல இந்திரா, அமைச்சர் வளர்மதி அவங்க எல்லாம் கலந்துகிட்டு முழுவதுமாக சாதனையுடைய அதிமுகவுடைய சாதனை விளக்கங்களை எடுத்து கூற இருக்காங்க. திவ்யா விஜய், தொடர்ந்து இணைப்புல இருங்க. தற்போது நெல்லை செய்தியாளர் நாகராஜிடம் பேசலாம். நாகராஜ், நெல்லையில எந்த பகுதியில தற்போது அதிமுகவினர் இந்த பேரணியை தொடங்கியிருக்காங்க? கண்டிப்பா திவ்யா, இங்க ஏராளமான தொண்டர்களோடு இங்கு தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டம் நமக்கு பார்க்கலாம். அதாவது இந்த பகுதி, அதாவது நெல்லை மாநகரத்தின் முக்கிய பகுதி, இந்த நெல்லை டவுன் சந்தி பகுதியில் நடைபெறுகிறது இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் இவர்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், அது மட்டுமல்லாது எம்பி, மேயர் மற்றும் அனைத்து வகைகளிலும் உள்ள தலைவர்கள் எனவே அனைவரும் கலந்துள்ளனர். இவர்கள் ஒரு நோக்கம், அதாவது அதிமுக அரசின் கடந்த 4 ஆண்டு சாதனைகளை மக்களிடையே நேரடியாக கொண்டு சேர்ப்பதுதான், அதற்கான முயற்சியாக தான் செய்து வருகிறார். இதனை இந்த பகுதியில் அம்மா பேரவை தலைவர் இருக்கிறார் சுதா பரமசிவம், அவர்கள் தான் இந்த ஏற்பாடு செய்துள்ளார். அவரிடம் குறித்து கேட்கலாம். இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க, மக்களை என்ன சந்திச்சு என்ன கேட்க போறீங்க? அம்மாவுடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் அம்மாவுக்கு மக்களுக்கு செய்த திட்டங்கள், அதன் மூலமாக அம்மா வெற்றி பெறுவார், மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதை எந்த மாற்றமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு செய்த திட்டங்கள் அனைத்துமே நேரடியாக ஒவ்வொரு மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, அதே போல இன்று முதல் வாக்கு சேகரிப்பது, ஒவ்வொரு பகுதியும் அதற்கான வாக்கு முகவர்கள் நியமிப்பது என பல்வேறு திட்டப்பணிகளை இன்று முதல் ஆரம்பித்துள்ளனர். எனவே சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுக கட்சி சார்பில் இன்று அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லலாம். திவ்யா.